என் பேர் புதுராஜாங்க. முனிசிபாலிட்டியில் வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டராக எஸ்ஐயாக நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் செங்கல்பட்டில். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு மேரேஜ் ஆச்சு. திடீர்னு ஒரு நாள் ரெகுலராக எல்லார் வீட்லேயும் நடக்கிற மாமியார் மருமகள் சண்டையில் தான் அவங்க வந்து நெருப்பு வச்சுட்டு பண்ணிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு நான் போனது வந்து பெட் டைம். நிர்பயா கேஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, டெல்லியில். அந்த கேஸ் நடந்துக்கிட்டு இருக்க டயத்தில் தான் இந்த கேஸும் போகுது. ஆட்டோமேட்டிக்காக லேடிஸ்க்கு எதிரான கேஸ் அப்படின்னா கண்ணை மூடிட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்றாங்க. ஆனால் விசாரிக்காமல் கொடுக்க மாட்டாங்களா? உங்கள் விசாரணை அதிகாரி நேரில் வந்து விசாரிச்சு சுப்ரீம் கோர்ட்லேருந்து அப்படி யாரும் விசாரிக்க மாட்டாங்க, பேப்பர் தான் பேசுவாங்க. ஸோ அப்போது அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்துட்டு அதில் கொடுத்துருக்கிறது கரெக்டாக தான், நாங்கள் அதில் தலையிட விரும்பலைன்னு ஒரே வரி தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் முடிச்சிட்டாங்க. அப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துருந்தோம் அப்படின்னா ஒன்று மென்டலி டிஸ்டர்ப் ஆகிடுவோம், இல்லைன்னா சிறைக்குள்ளே உங்களுக்கே தெரியும் அங்கே போதை பழக்கத்துக்கு அடிமையாகி இந்த மாதிரி அந்த வேதனைகளை உள்ளே போட்டு அழுத்தி அந்த ப்ரெஷர்னால போதைக்கு அடிமையாகிடுவாங்க. இன்னும் சில பேர் கூட பண்ணிப்பாங்க. அந்த 3 சாய்ஸ் தான் இருக்குது. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அது சொந்த ஊரும் கிடையாது. 500 கிலோமீட்டருக்கு அப்பால் நான் இங்கே வந்திருக்கேன். இருக்கும்போது நிறையா பார்த்துருக்கேன். நான் இருந்த அந்த பீரியடில் மட்டும் 12 பேர். இன்னும் நிறைய பேர் இருப்பாங்களே, எப்படி அது நடக்கும்? ஏன்னா 6 மணிக்கு மேலே செல்லில் போட்டுடுறாங்க இல்லையா, செல்லுக்குள்ளே பண்ணியிருக்காங்க தூக்கி போட்டு கூட. எல்லாம் தூங்கும்போது அவங்க மனசில் பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க, எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாம் தூங்கினதுக்கப்புறம் 12 மணி 1 மணிக்கு ஜன்னல் கம்பியில் கட்டி தூக்கி போட்டுருவாங்க. இப்போ அவங்க இந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க இல்லையா? இப்போ போதைப் பொருள் என்ன உள்ள கிடைக்குமா, அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களா? பீடி வந்து லீகலாகவே உள்ள விடுறாங்க. அதுவும் இல்லீகல் தான், ஆனால் கவர்மெண்ட்டே பீடி உள்ள அலோவ் பண்ணுறாங்க. அது இல்லைன்னா நிறைய பிரச்சனை நடக்கும். அதாவது சாப்பாடே இல்லைன்னா கூட தாங்கிப்பாங்க உள்ளே இருக்க சிறைவாசிகள் மெஜாரிட்டியாக. பீடி இல்லைன்னா தாங்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் ஜெயிலுக்கு போகிறீங்களே, அப்போ வந்து நம்ம ஒய்ஃப் இருந்தால் நமக்காக சாட்சி சொல்லியிருக்கலாம், இல்லை அவசரப்பட்டு அவங்க முடிவு எடுத்துட்டாங்கன்றது ஒரு கஷ்டம் இருக்கும்ல நமக்கு. அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நிச்சயமாக ரொம்ப கஷ்டம். அது வந்து எப்படி மீண்டு வர முடியாத அளவுக்கு பேர் அதிர்ச்சியாக தான் இருந்தது. அட்லீஸ்ட் அவங்க பொழைச்சிருக்கலாம், கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் உயிரோடு இருந்து கூட ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தா எங்கள் வீட்டுக்காரர் செய்யலை அப்படின்ற ஒரு வார்த்தை அவங்க சொல்லியிருக்கலாம் இல்லையா? இல்லை, அவங்க இறந்தது எவ்வளோ வருத்தமாக இருக்குது உங்களுக்கு? ரொம்ப வருத்தம் தான், ரொம்ப வருத்தம். எல்லாமே ஒரு நாள் நைட்டு கனவு கண்ட மாதிரி பறி போயிடுச்சு. சொந்தம் பந்தம் ஊர் உறவு உத்தியோகம் பேர் கௌரவம் எல்லாம் நான் சம்பாதிச்சு வச்ச நற்பேர் எல்லாமே போயிடுச்சு. இப்போ ஆயுள் தண்டனைன்னு கொடுக்குறாங்களேன்னா அப்போ நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது? கஷ்டம்தான், அது நினச்சி பார்த்தா கஷ்டம்தான். ஆனால் எல்லாரும் மாதிரியும் இல்லை, நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் பாசிட்டிவாக தான் யோசிக்கிறேன். நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டீங்களா? ஏற்றுக்கிட்டேன், நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். 15 வருஷம் எப்படி இருந்துச்சு? ஏன்னா எனக்குன்னா அழுத இருக்கீங்களா? போன புதுசில் இறந்து போன என்னோட மனைவியை நினச்சி அழுது உண்டு. ஏன்னா நான் வந்து ஒரு சின்ன புழு பூச்சி கூட கெடுதல் நினைக்காத ஆள். இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு நினச்சி நான் அழுது உண்டு ஒரு முறை. எந்த வயசில் சிறைக்கு போனீங்க, எப்போ ரிலீஸ்? 36 வயசில் சிறைக்கு போகிறேன், 52 வயசில் வெளியில் வரேன். உங்கள் இளமை பாதி நாள் இப்படியே போயிடுச்சு? இளமை போச்சு, வாழ வேண்டிய வயசு அந்த வயசு தான், ஆனால் அது எல்லாமே போயிடுச்சு. அண்ணா வணக்கம். வணக்கம். 15 வருஷம் சிறையில் இருந்திருக்கீங்க. ஆமாம். என்ன காரணத்துக்காக சிறைக்கு போனீங்கன்றதை பற்றி சொல்லுங்கண்ணா. என் பேர் புதுராஜாங்க. நேட்டிவ் வந்து தேனி மாவட்டம். ஃபேமிலியில் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட். நான் அதை முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சதுனால, அதாவது முனிசிபாலிட்டியில் வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டராக எஸ்ஐயாக நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் செங்கல்பட்டில். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு மேரேஜ் ஆச்சு. சொந்த ஊரில் சொந்தக்காரங்க வீட்டில் இருந்தால் பொண்ணு எடுத்தாங்க. அம்மா அப்பாவோட விருப்பத்துக்காக தான் நான் மோஸ்ட்லி அந்த மேரேஜ் ஒத்துக்கிட்டேன். அது வந்து அதிக படிப்பறிவு இல்லை, மெச்சூரிட்டி இல்லாத ஒரு பொண்ணு. திடீர்னு ஒரு நாள் ரெகுலராக எல்லார் வீட்லேயும் நடக்கிற மாமியார் மருமகள் சண்டையில் தான் அவங்க வந்து நெருப்பு வச்சுட்டு பண்ணிட்டாங்க. பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் ஆகி எத்தனை வருஷத்துல? கல்யாணம் ஆகி 2.5 வருஷம் இருக்கும். அப்போ அம்மாவும் நானும் மட்டும்தான் வீட்டில் இருந்தோம். அதனால் எங்கள் 2 பேர் மேலேயும் அது வந்து கேஸாக ஃபைல் பண்ணாங்க. அந்த கேஸில் தான் எனக்கு வந்து கீழ் கோர்ட்டு ரிலீஸ் கொடுத்துட்டாங்க. அதாவது ட்ரையல் கோர்ட்டில் வந்து இது கொலையும் கிடையாது, இது டவுரி மாதிரியும் தெரியல. கல்யாணம் ஆகி 2.5 வருஷம் ஆகுது. மாமியார் மருமகள் பிரச்சனை இருந்துச்சா? அது சின்ன ப்ராப்ளம். குடும்பத்தில் புதுசாக கல்யாணம் ஆனோன்னு வர்றது தான். எல்லார் வீட்லேயும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளேயும் சின்ன சண்டைகள் வரும், அப்புறம் சமாதானம் ஆயிடுவோம். சமந்தி வழியில் அவங்களுக்குள்ள பெரியவங்களுக்குள்ளேயும் சண்டை வரும், அப்படின்னு சமாதானம். ரிலேட்டிவ் தான் அந்த மாதிரி இருந்தது தான். ஆக்சுவலாக அம்மா ஊர்லேருந்து அன்னைக்கு தான் வந்தாங்க. வந்து 2 நாள் தான் கூட தங்கினாங்க. அந்த 2 நாள் அவங்களுக்குள்ள ஏதோ ப்ராப்ளம் ஆயிருக்கு. நீங்கள் 2 பேர் தனியாக தான் இருக்கிறீங்க. அம்மா ஊர்லேருந்து ஊர்லேருந்து என்னை பார்க்குறதுக்காக வந்திருக்கிறாங்க. வந்து 2 நாள் அங்கே தங்குறாங்க. அந்த 2 நாள் நான் டியூட்டிக்கு போயிடுவேன். காலையில் 6 o'clock போனேன்னா ஈவினிங் தான் வருவேன். நடுவில் லஞ்சுக்கு மதியம் வந்து போவேன். அந்த இன்பிட்வீன் கேப்பில் அவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி என்கிட்ட யாருமே ஷேர் பண்ணல. ஏதோ சம்திங் நடந்திருக்கு சண்டை. ஒய்ஃபும் சொல்லலை, அம்மாவும் சொல்லலை. நைட்டு சாப்பிட்டு நான் தூங்கிட்டேன். தூங்குனதுக்கப்புறம் நைட்டு ஒரு 2 மணிக்கு அந்த மாதிரி அவங்க வந்து கமிட் பண்ணிட்டாங்க. நைட்டு 2 மணிக்கு? நைட்டு 2 மணிக்கு. நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்போது? நானும் வீட்டில் தான் இருந்தேன். வீட்டில் தான் இருந்தேன். அவங்களுக்கு வந்து பீரியட்
அந்த டைமில் வந்து அது தனியாக தூங்குறேன் அப்படின்னாங்க. அதனால அவங்க தனியாக தூங்க வச்சுட்டு அம்மா வந்திருக்காங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்படின்ட்டு அம்மாவோட நான் பேசிட்டேவும் ஹால்லே படுத்து நானும் அங்கே தூங்கிட்டேன். இந்த நெருப்பு எரிஞ்சு புகையும் சவுண்டும் வர்றதை கேட்டு தான் எழுந்து நாங்கள் வீட்டுக்குள்ள இருந்து ஆமாம் அணைக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணோம், முடியல. பக்கத்தில் ஃபயர் சர்வீஸுக்கு ஃபோன் பண்ணி அவங்க வந்து தான் எல்லாத்தையும் அணைச்சாங்க. வீட்டில் இருந்த மெட்டீரியல் எல்லாமே ஃபர்னிச்சர், சோஃபா, பீரோ இந்த மாதிரி எல்லாமே எரிஞ்சு போயிடுச்சு. இது அப்படியே அவங்க நீங்க காப்பாற்ற முயற்சி பண்ணும்போது ஏதாச்சும் பேசுனாங்களா உங்ககிட்ட? இல்லை, அலற சவுண்டு மட்டும்தான் வந்தது. கிட்ட நெருங்க முடியல, நெருப்பும் புகையும் வர ரூமுக்குள்ளே நுழைய முடியல. அப்போ அம்மாவும் நானும் தான் அந்த வீட்டில் இருந்தோம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக எங்கள் பேரில் வந்து அது முழுக்க முழுக்க அந்த எதிர்பார்ப்பு எங்கள் மாமனார் வீட்டு ஆளுங்களோட ப்ரெஷர்னால தான் அந்த கொலை வழக்காக போடப்பட்டது. நான் வந்து அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கேன் அப்படின்றதுனாலேயும் அந்த உத்தியோகத்தை காலி பண்ணணுன்றது அவங்களோட மெயின் நோக்கமாக இருந்திருக்கலாம். அதுக்காக தான் அவங்க போராடி பெரிய லெவலில் ப்ரெஷர் கொடுத்து எனக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முயற்சி பண்ணாங்க. செங்கல்பட்டு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டில் கேஸ் நடக்குது 2001. 2001 டு 2004 வரைக்கும் 4 வருஷம் கேஸ் நடக்குது. அங்கே வந்து கிளியராக எல்லாத்தையும் பார்த்துட்டு இது டவுரி கொடுமையும் கிடையாது, கிடையாது, இது அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமும் நான் வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த 4 வருஷம் சிறையில் இருந்தீங்களா, வெளியே தான் பெயிலில் இருந்தீங்க? பெயிலில் வந்துட்டேன். பெயிலில் வந்துட்டு கோர்ட் ஆர்டர் வாங்கி திரும்ப நான் ஜாயின் பண்ணிட்டேன். டியூட்டியில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது வந்து ஒரு ஆக்சிடென்டெலாம் நடந்தது. ஒரு இம்மெச்சூர்டான ஒரு பொண்ணு முட்டாள்தனமான எடுத்து ஒரு என்ன வயசு உங்கள் ஒய்ஃபுக்கு? அப்போ 19 தான். 19 வயசு. 20 இருக்கும். 18 வயசில் கல்யாணம் ஆகுது. 20 வயசு அது நெருங்கி அவ்வளோதான். உங்களுக்கு அப்போ என்ன வயசுண்ணா? எனக்கு வந்து அப்போ 26 வயசு. 26 வயசு. ஆமாம். அந்த கேஸில் தான் வந்துட்டு அப்போ கீழ்கோர்ட் ரிலீஸ் ஆகுதுங்களா. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எதிர்த்தரப்பு தான் வந்து ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் போகிறாங்க. இவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பொலிட்டிக்கல் லெவலில் பெரிய அளவில் ப்ரெஷர் கொடுத்து மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் லைஃப் கன்விக்ஷன் கொடுத்துட்றாங்க. அதில் தான் நான் புழல் ஜெயிலுக்கு போக வேண்டியது. புழல் ஜெயிலு. ஆமாம், 2008 அங்கே போகிறேன். அதுக்கு அடுத்து எனக்கு இருந்த ஒரே சாய்ஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு நான் போகிறேன். அவங்க என்ன பண்ணாங்க, அது சரியாகவே கோத்ரூ பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல. அந்த பேட் டைம் போனது வந்து பேட் டைம். நிர்பயா கேஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, டெல்லியில். அந்த கேஸ் நடந்துக்கிட்டு இருக்க டயத்தில் தான் இந்த கேஸும் போகுது. ஆட்டோமேட்டிக்காக லேடிஸ்க்கு எதிரான கேஸ் அப்படின்னா கண்ணை மூடிட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்றாங்க. ஹைகோர்ட் கொடுத்தது கரெக்டாக தான், நாங்கள் அதில் தலையிட விரும்பலன்னு ஒரே வரி தான். ஆனால் விசாரிக்காமல் கொடுக்க மாட்டாங்களா? உங்கள் விசாரணை அதிகாரி நேரில் வந்து விசாரிச்சு? சுப்ரீம் கோர்ட்லேருந்து அப்படி யாரும் விசாரிக்க மாட்டாங்க, பேப்பர் தான் பேசுவாங்க. ட்ரையல் கோர்ட்டில் மட்டும்தான் நேரடி விசாரணை. ஹைகோர்ட்லேயும் பேப்பர் தான் பேசும், சுப்ரீம் கோர்ட்லேயும் பேப்பர் தான் பேசும். நம்ம வைக்கிற வக்கீல் இல்லை அங்கே இருக்க பிபி அவங்களுக்குள்ள தான் ஆர்குமெண்ட் நடக்கும், நம்ம கிட்ட கூட சேர்க்க மாட்டாங்க. ஸோ அப்போது அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்துட்டு அதில் கொடுத்துருக்கிறது கரெக்டாக தான், நாங்கள் அதில் தலையிட விரும்பலைன்னு ஒரே வரி தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் முடிச்சுட்டாங்க. அடுத்து வேறு வழி கிடையாது. அடுத்து அரசாங்கமாக பார்த்து இந்த முன்கூட்டி விடுதலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தலைவர்கள், அரசியல் தலைவர்களோட பிறந்தநாள், முக்கியமாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பேரறிஞர் அண்ணாவோட பிறந்தநாள் தான் அதுக்கான நாளாக வச்சுருக்கிறாங்க. அண்ணாவோட 100ஆண்டு விழா அந்த மாதிரியான வரும்போது அந்த மாதிரி அக்கேஷன் என்ன பண்ணோம், மொத்தமாக ஆயுள் தண்டனை சிறைவாசிகள் 10 வருஷம் 15 வருஷம் முடிச்சிருக்கவங்க எல்லாத்தையும் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கவங்கள தேர்ந்தெடுத்து அவங்க நன்னடத்தை அடிப்படையில் வந்து அவங்கள வந்து விடுதலை பண்ணுவாங்க. அதுதான் எனக்கு இருந்த ஒரே சாய்ஸ். அது வரைக்கும் நான் அங்கே இருக்கிற நேரத்தை வந்து நல்லபடியாக நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். சொந்தக்கார பொண்ணை நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு கல்யாணம் பண்ணுறீங்க. 2 வருஷத்தில் அவங்க இப்போ நீங்கள் ஜெயிலுக்கு போகிறீங்கல்ல, அப்போ வந்து நம்ம ஒய்ஃப் இருந்தால் நமக்காக சாட்சி சொல்லியிருக்கலாம், இல்லை அவசரப்பட்டு அவங்க முடிவு எடுத்துட்டாங்கன்றது ஒரு கஷ்டம் இருக்கும்ல நமக்கு. அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நிச்சயமாக ரொம்ப கஷ்டம். அது வந்து எப்படி மீண்டு வர முடியாத அளவுக்கு பேர் அதிர்ச்சியாக தான் இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை எந்த அளவுக்கு ஒரு முடிவு ஆகும், லைஃப்பில் இப்படியெல்லாம் ஒரு இன்சிடென்ட் நடக்கும் அப்படின்னு கனவுல கூட நான் நினைக்கல. எதிர்பாராமல் அது மிட் நைட்டில் கனவுல நடந்த மாதிரி தான் இருந்தது. அட்லீஸ்ட் அவங்க பொழைச்சிருக்கலாம், கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் உயிரோடு இருந்து கூட ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தா எங்கள் வீட்டுக்காரர் செய்யலை அப்படின்ற ஒரு வார்த்தை அவங்க சொல்லியிருக்கலாம் இல்லையா. இல்லை, அவங்க இறந்தது எவ்வளோ வருத்தமாக இருக்குது உங்களுக்கு? ரொம்ப வருத்தம் தான், ரொம்ப வருத்தம். ஏதோ பிரச்சனை சொன்னீங்களா, அம்மாக்கா உங்களுக்கும் பிரச்சனை, மாமியார் மருமகள் பிரச்சனை, அது வந்து மறுநாள் அதை பற்றி ஷேர் பண்ணாங்களா அவங்க உங்களுக்கு? அதான் சொல்கிறேன்னே, அவங்க 6 மாதத்துக்கு மேலே ஆகும் அம்மா எங்களை பார்க்க வந்து. அவங்க வந்து அந்த 2 நாள் தான் அங்கே தங்குனாங்க. அந்த 2 நாள் அவங்களுக்குள்ள என்ன நடந்தது, மறுநாள் தான் பக்கத்து வீட்டு லேடிஸ்ன்னு சொல்லி தான் தெரியும். என்ன, அவங்க மதியம் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க, குழந்தை இல்லைன்றதை பற்றி ஏதோ பேசினாங்க அவங்க அம்மா, அதனால தான் 2 பேருக்கும் சண்டை வந்தது. இதெல்லாம் வந்து எப்போ சொல்கிறாங்கன்னா இன்சிடென்ட் நடந்து முடிஞ்ச பிறகு. இதில் அம்மா ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்றதுனால எனக்கு அம்மா கிட்ட அதுலேருந்து பேச்சுவார்த்தை கூட இல்லை. அம்மாவே ஒரு வெறுப்பு வந்துருச்சு எனக்கு. அவங்க தான் பார்த்து விரும்பி கல்யாணம் பண்ணி வச்சதேவும். அதுக்கப்புறம் போனால் போட்டு, அதாவது என்ன சமாதானப்படுத்துறதுக்காக அந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணுறாங்க. போனால் போட்டு அது சரியில்லை இல்லையா? ஒரு பொண்ணோட வாழ்க்கை போயிருக்கு, இருக்காங்க, போனால் போகட்டும் வீடுன்னு சொல்ல முடியாது. அதாவது என்ன தேத்துறதுக்காக சொல்கிறாங்க. இப்போ ஒய்ஃபை பறி கொடுத்துட்டு, உத்தியோகத்தை பறி கொடுத்துட்டு, எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு நான் நிற்கிறேன் இல்லையா,
என்ன சமாதானப்படுத்தணும் கொஞ்சமாவது, இல்லைன்னா பையன் ஏதாவது பண்ணிக்குவான்ற மாதிரி கூட அவங்க நினச்சிருக்கலாம். அதனால இது ரெகுலராக எல்லா பெரியவங்களும் சொல்கிற வார்த்தை தானே அது. இப்போ இது வந்து அவங்க நீங்க சொல்றீங்க. இப்போ கொலை கேஸ் தான் அவங்க மேல போட்டிருக்காங்க. இதை எப்படி அவங்க ஸ்டேட்மெண்ட்ல என்ன எழுதி இருந்தாங்க அன்னைக்கு? ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி எழுதியிருந்தாங்கன்னா, நானும் அம்மாவும் சேர்ந்து அவங்க மேலே மண்ணெண்ணெயை ஊற்றி கொளுத்தி விட்டு கதவை அடைச்சிட்டு வந்தோம் அப்படி எழுதிட்டாங்க. அப்படின்ற மாதிரி எழுதியிருந்தாங்க. ஒரு ஹெல்த் இன்ஸ்பெக்டராக இருக்கீங்க, சிறைக்கு போறீங்க, ஒய்ஃப் இறந்துட்டாங்க. இது எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு? சிறையில் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? கஷ்டம் அப்படின்னு பார்த்தா பெரிய கஷ்டம்தான். சொல்லப்போனால் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்தேன். ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அந்த குடும்பத்தில் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி, விவசாய ஃபேமிலியிலேருந்து படித்து வந்தது பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் நான் படித்து டிகிரி வாங்கி ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிச்சுட்டு நான் அந்த போஸ்டிங் வந்தேன். அது என்னோடய லட்சியமாகவே இருந்தது. எல்லாமே ஒரு நாள் நைட்டு கனவு கண்ட மாதிரி பறி போயிடுச்சு. சொந்தம் பந்தம், ஊர் உறவு, உத்தியோகம், பேர், கௌரவம் எல்லாம் நான் சம்பாதிச்சு வச்ச நற்பேர் எல்லாமே போயிடுச்சு. எனக்கு என்னென்னா இதெல்லாம் கூட திருப்பி மீட்டெடுக்கலாம்னு வச்சுக்கோங்க. பணமும் சம்பாதிச்சிடலாம், சொத்து வாங்கிடலாம், ஊர் உறவும் சேர்த்துக்கலாம், தேவைப்பட்ட இன்னொரு மேரேஜ் கூட பண்ணிக்கலாம். அது எனக்கு இல்லை, சாத்தியம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கூட வந்துடும். ஆனால் அந்த பேர் இருக்குல்ல, நமக்குன்னு இத்தனை வருஷமாக கட்டிக்காத அந்த ஒழுக்கம் அந்த பேர் கெட்டு போச்சு. பார்க்குற என்ன சொல்லுவான், பொண்டாட்டியை கொலை பண்ணேன் அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவான். அந்த வார்த்தை தான் என்னை கொன்னுச்சு. ஜெயில் அப்படிங்கிறத விட இந்த வார்த்தை தான் வந்து எனக்கு வந்து ரொம்ப கொடுமையாக இருந்தது. அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணி அதை டேக்கிள் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணி எப்படி வெளியில் வரப்போகிறோம் அப்படின்றது தான் எனக்கு பெரிய. ஏன்னா சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 வருஷம் வெளியே இருக்கீங்க, பெயிலில் இருக்கீங்க. அப்போவே நிறைய பேர் பேசியிருப்பாங்கல்ல இந்த மாதிரியெல்லாம்? அப்போ பேசலை, முதுகு பின்னாடி பேசியிருக்கலாம். ஏன்னா திரும்ப நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் டியூட்டியில். என்னால் காரியம் ஆக வேண்டியவங்க தான் பார்க்க வருவாங்க. ஸோ அதனால வந்து அவங்க பேசலை. ஒருவேளை நான் டியூட்டியில் இல்லாமல் நான் சும்மா சுற்றிட்டு இருந்தேன்னா நேரடியாக கூட பேச. சிறையில் எப்படி இருந்துச்சுன்னு ஒன்று அக்செப்ட் பண்ணிக்கணும், நமக்கு இது நடந்துருச்சு. இப்போ ஆயுள் தண்டனைன்னு கொடுக்குறாங்களேன்னா அப்போ நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது? கஷ்டம்தான், அது நினச்சி பார்த்தா கஷ்டம்தான். ஆனால் எல்லாரும் மாதிரியும் இல்லை, நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் பாசிட்டிவாக தான் யோசிக்கிறேன். நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டீங்களா? ஏற்றுக்கிட்டேன், நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இதுதான் கொடுத்துருக்காங்க, நீ சுப்ரீம் கோர்ட்டுன்னு ஒரு சாய்ஸ் நமக்கு இருக்குது, அதுவும் நம்ம கை கொடுக்கல. அது ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்தது. அது இருக்குல்ல, அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் இப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துருந்தோம் அப்படின்னா ஒன்று மென்டலி டிஸ்டர்ப் ஆகிடுவோம், இல்லைன்னா சிறைக்குள்ளே உங்களுக்கே தெரியும் அங்கே போதை பழக்கத்துக்கு அடிமையாகி இந்த மாதிரி அந்த வேதனைகளை உள்ளே போட்டு அழுத்தி அந்த ப்ரெஷர்னால போதைக்கு அடிமையாகிடுவாங்க. இன்னும் சில பேர் கூட பண்ணியிருக்காங்க நிறையா. அந்த மாதிரி அந்த மாதிரி நடந்திருக்கு, நிறையவே நடந்திருக்கு. அந்த பண்ணிக்கிட்டாங்கன்னா சீரியலில் எப்படி பண்ணிக்க முடியும்? அந்த 3 சாய்ஸ் தான் இருக்குது. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அது சொந்த ஊரும் கிடையாது. 500 கிலோமீட்டருக்கு அப்பால நான் இங்கே வந்திருக்கேன். நீங்கள் இருக்கும்போது நிறையா பார்த்துருக்கேன். நான் இருந்த அந்த பீரியடில் மட்டும் 12 பேர் எப்படி ஜெயிலுக்குள்ள. இன்னும் நிறைய பேர் இருப்பாங்களே, எப்படி அது நடக்கும்? ஏன்னா 6 மணிக்கு மேலே நைட் டைம் செல்லில் பூட்டிடுறாங்க இல்லையா, செல்லுக்குள்ளே பண்ணியிருக்காங்க தூக்கு போட்டு கூட. எல்லாம் தூங்கும்போது அவங்க மனசில் பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க, எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாம் தூங்கினதுக்கப்புறம் 12 மணி 1 மணிக்கு அந்த ஜன்னல் கம்பியில் கட்டி தூக்கு போட்டுருவாங்க. இந்த மாதிரி இப்போ அவங்க இந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க இல்லையா? இப்போ போதைப் பொருள் என்ன உள்ள கிடைக்குமா, அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களா? பீடி வந்து லீகலாகவே உள்ள விடுறாங்க, அதுவும் இல்லீகல் தான். ஆனால் கவர்மெண்ட்டே பீடி உள்ள அலோவ் பண்ணுறாங்க. அது இல்லைன்னா நிறைய பிரச்சனை நடக்கும். அதாவது சாப்பாடே இல்லைன்னா கூட தாங்கிப்பாங்க உள்ள இருக்க சிறைவாசிகள் மெஜாரிட்டியாக. பீடி இல்லைன்னா தாங்க மாட்டாங்க, சண்டை போடுவாங்க, ஒருத்தர் அடிச்சுப்பாங்க, இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும். அப்படின்றதுனால பீடி வந்து அலோவ் பண்ணுறாங்க உள்ள. வாரத்தில் 2 கட்டு பீடி ஒவ்வொருத்தருக்கும் அலோவ் பண்ணுறாங்க, காசுக்கு தான். அது எவ்வளோ கொடுத்து வாங்குவாங்க? அது ஒரு ஜெயிலே ஒவ்வொரு ரேட் இருக்குது, அதெல்லாம் வேற விஷயம். கொடுமைன்னு சொன்னீங்கன்னா பகலில் வந்து காலையில் 6 மணிக்கு திறந்து விடுறாங்க இல்லைங்களா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலைகள் இருக்கும், வெளியில் போயிடுவாங்க. சில பேர் படிக்க போவாங்க, சில பேர் லைப்ரரிக்கு போவாங்க, அங்கே ஃபேக்ட்ரி இருக்குது, உள்ளே ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ண போவாங்க, க்ளீன் பண்ணுறதுக்குன்னு ஒரு கேங் இருக்குது. அந்தந்த ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் படித்தவங்களாம் ஆஃபீஸில் அசிஸ்டண்ட்டாக கூட போவாங்க. ஜெயில் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அங்கே அசிஸ்டண்ட்டாக, டைப் ரைட்டராக, அங்கே கேன்டீனில் கணக்கு வழக்கு பார்க்குறவங்க இந்த மாதிரியும் போகிறாங்க. அதிகாரிகள் வீட்டுக்கு வெளியில் குவார்ட்டர்ஸ், அதிகாரி அந்த கேம்பஸ்குள்ளே இருக்கும், ஜெயில் கேம்பஸ்குள்ளே எல்லா அதிகாரிகளோட வீடு குவார்ட்டர்ஸ் இருக்கும். அவங்களுக்கு வீட்டு வேலை செய்கிறதுக்கு மெஜாரிட்டியான கைதிகளை யூஸ் பண்ணிக்குவோம். அந்த ஆஃபீஸர்ஸ் வீட்டுக்கு போய் இவங்க கைதிங்க வேலை செய்வாங்க. கைதிங்க போய் காலையில் போனாங்கன்னா ஈவினிங் 6 மணி வரைக்கும் அவங்க ஒர்க் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணுறது, வாஷ் பண்ணுறது, பாத்திரம் கழுவுறது, ஈவன் சமையல் பண்ணுறது கூட. ஆனால் ஒரு ஜூனியர் ஆஃபீஸர்ஸை வேலை வாங்குறதே தப்பு. ஒரு சிறை கைதியை கூட்டிகிட்டு போய் எப்படி வீட்டில் வேலை வாங்குறாங்க? எல்லா ஜெயிலையுமே தமிழ்நாட்டில் இல்லை, மற்ற ஸ்டேட்டில் எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் தமிழ்நாட்டில் நான் எல்லா ஜெயிலுமே போய் பார்த்துருக்கேன். 15 வருஷம் இல்லைண்ணா, 15 வருஷம் எப்படி இருந்துச்சு? ஏன்னா எனக்குன்னா அழுது இருக்கீங்களா? போன புதுசில் இறந்து போன என்னோட மனைவியை நினச்சி அழுது உண்டு. இங்கே வெளியில் எனக்கு அழுகிறது கூட சான்ஸ் கிடைக்கல. என்ன நடந்துச்சுன்னே தெரியல, எனக்கு கனவு மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே கொண்டு போனாங்க, ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. உள்ளே போய் தான் உட்காந்து தான் நிதானமாக யோசிக்க முடிஞ்சது என்ன நடந்திருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா நான் வந்து ஒரு சின்ன புழு பூச்சி கூட கெடுதல் நினைக்காத ஆள். இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு நினச்சி நான் அழுது உண்டு ஒரு முறை.
ஆனா நீங்க தப்பே பண்ணலன்னு சொல்றீங்க. ஆனா நம்ம பண்ணாத தப்ப நிரூபிக்க முடியாத நிறைய பேர் இந்த மாதிரி சிறைக்கு வராங்க இல்லையா? அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி நிறைய இருக்கு உங்களுக்கு? பார்த்துருக்கேன். அதுவும் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஒய்ஃப் கேஸ் தான் நிறைய பேர் ம். செய்யாதவன். ஒருத்தர் 2 பேர் செய்யலாம். எனக்கும் தெரிஞ்சு அவனே ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்கான். நான் தான் பண்ணுனேன் அப்படின்னு சொன்னவங்களும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி செய்யாதவங்க நிறைய பேர். ஒய்ஃப் எங்கே இறந்தாலும் அந்த ஹஸ்பண்ட் வீட்டிலே இல்லை வெளியூரில் இருந்தாலும் கூட பேர் வந்து அவங்க பேரில் தான் வருது. ஏன்னா இந்த சட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்புக்காக தான் இந்த சட்டங்கள்லாம் இருக்கு. அதை வந்து தப்பா மிஸ்யூஸ் அது பண்றாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா கேடயமாக கொடுத்தாங்க. பெண்களுக்கு கேடயமாக கொடுத்த சட்டத்தை ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க. எந்த வயசுல சிறைக்கு போனீங்க? எப்போ ரிலீஸ் ஆனீங்க? 36 வயசில் சிறைக்கு போகிறேன். 52 வயசில் வெளியில் வரேன். உங்க இளமை பாதி நாள் இப்படியே போயிடுச்சு. இளமை போச்சு. வாழ வேண்டிய வயசு அந்த வயசு தான். ஆனால் அது எல்லாமே போயிடுச்சு. ரொம்ப நன்றி. நான் நிறைய விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நான் அந்த அனுபவங்களை வச்சு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இது வந்து மற்றவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும். அவங்க லைஃப்பில் இந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் பேசினா சரியாயிருந்துன்ற நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றிண்ணா. நன்றி.